திரு தனியரசு 15% விஜய்க்கான ஓட்டு இருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதா தகவல், அதை இவங்க கூட வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 15 அப்படின்னா அது ஒரு பெரிய அளவிலான தேர்தல் அரசியலில் ஒரு பெரிய அளவிலான முன்னெடுப்பு இல்லையா? அது இல்ல, அதான் இந்த காமேஷ் வந்து இப்ப இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் என்னெல்லாம் விஜய் கிட்ட சொல்லியிருப்பாரோ, ஆதவர்ஜினாவும் பிரசாந்த் கிஷோரும் விஜய் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் படிச்சார்ல என்னென்ன விழுக்காடு, இளைஞர்களுக்கு எவ்வளவு, மாணவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம், கிறிஸ்துவர்கள் எவ்வளவு வாக்கு, இது மாதிரி ஆண் பெண் வாக்காளர்கள் எல்லாம் விகிதாச்சாரத்தை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு பேப்பர்ல இந்த 10 வரி இந்த பர்சன்டேஜை காட்டி விஜயை நம்பிக்கை ஊட்டி களத்துக்கு இந்த தேரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் காமேஷ் படிச்சாரு. இப்படிதான் பிரசாந்த் கிஷோர் இதோட ஒப்பீடு பார்த்தா நீங்க 20 விழுக்காடுன்னா இப்ப விஜயகாந்த் வந்து அவ்வளவு கடுமையா போராடி அவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்து 10 விழுக்காட்டை தாண்ட முடியாம 2006, 2009 நாடாளுமன்றம் 2011 தான் வர முடியுது. அதுல எதிர்கட்சி தலைவரா 10 விழுக்காடு தான் வர முடியுது. ஆனா விஜய் எடுத்த உடனே முதலமைச்சர், எடுத்த உடனே 20 விழுக்காடு அதிமுகவுக்கு திமுகவுக்கு இணையாக காட்டுகிற அந்த போக்கு இருக்குல்ல, இதுதான் இவர்கள் இப்ப ஆரம்பிச்ச இந்த வியூக. அப்ப நீங்க வந்து அந்த 10% இருக்குன்றது ஏத்துக்கிறீங்க, எடுத்தது முதலமைச்சர் தான் மாறுபடுறீங்க. ஆமாயா, இப்ப அவரு ஏற்கனவே விஜயகாந்த் ஐயா கூட உடனே 10க்கு வரல. அவரு 3 தேர்தல்ல தனியா 234 தன்னந்தனியா தேமுதிக போட்டிட்டு 2006 ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெறாரு விருத்தாக்கல்ல. அப்புறம் ரிஷிவந்தியத்துக்கு வர்றாரு. அப்புறம் நீங்க அவரோட கொண்டுட்டு போய் ஒப்பிட்டு அப்படி பார்த்தா கூட அவர் ஒரு 4 விழுக்காடு 5 விழுக்காடு விஜய் வரலாம். அதுக்கே முதல்ல நீங்க அரசியல் களத்துக்கே வராம ஒரு நிகழ்ச்சியிலோட பங்கேற்காத விஜயால ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் மட்டுமல்ல, ஒரு விளம்பர கம்பெனியுடைய நிறுவனர் தான். இப்ப இவர் விஜய் என்ன பண்றாரு, தமிழக வெற்றி கழகத்தை நான் துவக்கிட்டேன், நீங்க என்னை கொண்டு போய் பட்டி தொட்டியில விளம்பரப்படுத்தி என்னை முதலமைச்சர் எனக்கு அழைச்சிட்டு போற பொறுப்பு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு அவங்க வெறும் ஒரு கமாடிட்டி மாதிரி பண்றாரு, ஒரு வாங்குற பொருள் மாதிரி. சார் இப்போ நாளைக்கு இல்ல சார், மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் போக போறாரு, சுற்றுப்பயணம் போக போறாரு. அவருக்கு தெரியாதா தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டா களத்துக்கு போகணும்னு அவருக்கு தெரியாதா? அதுதான் அந்த களம்ங்கிறதே அந்த ஏசி அறை, நேரா நட்சத்திர விடுதி, அப்புறம் இந்த விளம்பர கம்பெனி கூட சுத்தி நின்று ஒரு 30-40 கேமரா காட்டுவாங்க. அப்புறம் நம்ம எல்லா நாடுகளுக்கும் தொலைக்காட்சியில பக்கம் விளம்பரம். மக்களை மயக்கி 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மக்களுக்காக யாரெல்லாம் போராடினார்களோ அந்த போராடிய தலைவர்கள், சிறை சென்றவர்கள், பல்வேறு வழக்குகளை சுமந்தவர்கள், சமுதாயத்திற்காக சாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, வர்க்கத்தின் பெயரால ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கடுமையா களத்துல நின்று போராடி மக்களோடு மக்களாக வாழ்கிற எல்லா தலைவர்களையும் தோற்கடித்துக்கிட்டு இந்த பனையூர் பங்களாவிலிருந்து, மாளிகையிலிருந்து, இந்த கோடம்பாக்கத்திலிருந்து, சாலி கிராமத்திலிருந்து இந்த நடிகர் அப்படியே கோட்டைக்கு வர்ற அழைச்சிட்டு வர்ற இந்த திட்ட சதி இருக்கு, இந்த சூழ்ச்சி இருக்குல்ல, இந்த ஏமாற்று வேலை தான் தமிழ்நாட்டு மக்கள் புரியல. ஆனா ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட, இதே பிரசாந்த் கிஷோர் 2021 திமுகவுக்கு வந்து தேர்தல் வகுப்பாளரா இருந்தாரு. இப்ப 2026க்கும் பிரசாந்த் கிஷோர் இருந்தார், கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இப்படிதான் நீங்க பேசியிருப்பீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு தயவுசெய்து சொல்லுங்க. ஐயா, ஒரு கேமராமேனா இருக்கிறதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா 2021 பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவினுடைய ஐடியாலஜி இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 100 ஆண்டுகள் ஒரு தத்துவ இயக்காது, ஒரு கருத்தியல் இயக்கம், ஒரு கோட்பாட்டு இயக்காது. எத்தனாயிரம் குடும்பம் அழிஞ்சு சிறை போய் பல்வேறு வழக்குகளை நெருக்கடிகளை சந்தித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பிறகு இழந்து அது பெற்ற அறிவு ஆற்றல் அது நாட்டு மக்களுக்கு செய்த அளப்பரிய சீர்திருத்த இயக்கம், அது கோட்பாட்டு இயக்கம். அதோட எப்படி ஒப்பிட முடியும்? போராட்டங்களில் ஈடுபட்டு மக்களோடு மக்களா நின்று சிறை சென்று இதெல்லாம் வரலாறுகள் இருக்கு. ஒரு காலத்துல மாநாடுகள்லாம் 3 நாள் பணம் கட்டி போய் பார்த்தாங்க. அப்புறம் மாநாடுகள் 1 நாள் ஆச்சு. இப்ப ஈவினிங் மாநாடு ஆயிடுச்சு. இப்ப மாநாடுகளை கூட லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால மாற்றத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணா பார்க்க மாட்டாங்களா? அதுதான் இப்ப வெறும் யாருமே கஷ்டப்பட வேண்டியது இல்ல, வெறும் அப்படியே நீங்க பணம் இருந்தா போதும், விளம்பரப்படுத்தினா போதும், அடுத்து நம்ம ஆட்சியை கைப்பற்றலாம்ங்கிற இந்த விருப்பம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நாட்டு மக்கள் இவர்களெல்லாம் தண்டித்து ஒதுக்கி ஒரு வாக்கை கூட தமிழக வெற்றி கழகத்திற்கோ நடிகர்களுக்கு விஜய்க்கெல்லாம் பிரசாந்த் கிஷோரோ ஆதவர்ஜினா மாதிரியான வணிகர்கள் அல்லது வியாபார முதலாளிகள் வந்து இந்த அப்பாவி மக்களினுடைய வாக்குகளை சுரண்டுவதற்கு முயற்சிப்பார்கள். ஆகவே மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் விஜயை நடிகர்கள்
நிராகரிக்கணுங்கிறதான் நாங்க களத்துல இருந்து மக்களோட மக்களா மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம். கேப்போம். பிரவீன் காந்தி, இது வந்து ஒரு சூழ்ச்சி. விஜய் அப்படின்ற பிம்பத்தை வச்சு அவரை பெருசா காட்டி கள அரசியலுக்கு வராம போராட்டத்துக்கு வராத ஒருவரை கொண்டு வந்து நேரடியா கோட்டையில் அமர வைப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு பாக்குறார் சார். நீங்க களத்தில் போராடி ஜெயிலுக்கு போனவங்க அப்படிங்கிற கதையெல்லாம் யாரோட முடிஞ்சதுன்னா சார், காமராஜோட முடிஞ்சிருச்சு சார். காமராஜோட முடிஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் யாருமே வந்து மக்களுக்காக ஜெயிலுக்கு எல்லாம் போல. ஒரு ட்ராக்ல ட்ரெயின் வரும், இன்னொரு ட்ராக்ல படுத்து எழுந்திருச்சு. என்ன தெளிவா சார், தெளிவா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார். யார் சார் மக்களுக்கு உழைச்சா கடைசியா? எத்தனை பேர் சார் ஜெயிலுக்கு போனாங்க? என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படியே குறைந்தபட்சம் தடையை மீறி போராட்டம் பண்ணி சிறைக்கு போனவங்க சார் எல்லா தலைவர்களும். யாரு ஜெயிலுக்கு போனீங்க? என்ன எத்தனை கேஸ் இருக்கு சார் இன்னைக்கு அரசியல் இருக்கு சார்? யாரு என்ன காரணத்துக்கு போனீங்க? நீங்க அடுத்தவங்க காசை கொள்ளடிச்சு ஜெயிலுக்கு போறீங்க. செந்தில் பாலாஜி மாதிரி அதையா ஸ்டாலின் விசாவில் இருந்தாரு. நெருக்கடியில எமர்ஜென்சியில இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சியில அடிபட்டு உயிருக்கு போராடி சிறையில் இருந்தாரு. அதுக்கு பின்னாடி வேற ஒரு சரி இல்ல 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 திரு பிரவீன் காந்தி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல திரு பிரவீன் காந்தி ஒரு நிமிஷம் இல்ல நம்ம அந்த வரலாறு விட்டுருங்க. சரி இப்போ இல்ல நான் சொல்ல வரேன் சார். சார் இல்ல இல்ல இன்னைக்கு கள அரசியல் பத்தி பேசுறேன். நான் சொல்றேன் சார். மக்கள் களம் என்பது மக்களின் நலம் விரும்பிகள் தான் களம் இருக்கணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு வடிவேல் காமெடி மாறலாம், அதெல்லாம் 60ஓட முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு என் சுயநலம் சார். நான் ஆட்சிக்கு வந்தா நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன், எவ்வளவு காசு செலவு பண்ணி காசு எவ்வளவு போட்டு எவ்வளவு எடுப்பேன், அதை மாத்துறதுக்கு வரேன் சார். நானு அதை மாத்த மாட்டீங்க ப்ளீஸ் சார். இன்னைக்கு அரசியல் என்பது வியாபாரமாக ஆகிவிட்டது. இதை இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது சார். ஒவ்வொரு கட்சியும் செய்யற செலவு நமக்கு நல்லா தெரியும் சார். அதெல்லாம் இல்லைன்னா யாரும் வந்து சோத்துல பூசணிக்காய் மறைக்கிற மாதிரிலாம் நீங்க காய மறைக்க முடியாது சார். கனியை மறைக்கலாம், காய மறைக்க முடியாது. பூசணிக்காயை மறைக்க முடியாது சார். என்னன்னா நமக்கு நல்லா தெரியுது இது பிசினஸ் ஆயிடுச்சு. திரு விஜய் என்பவர் ஏன் வராரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஜெயலலிதா மேடம் இருந்தாலும் ஒரு கலைஞர் இருந்தாலும் சத்தியமா கிடையாது. ரஜினி சார் தயங்கி 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 அவங்க 2 பேரும் இயற்கையால் இல்லைன்னு போதான் வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் 2 பேரும் பெரிய பர்சனாலிட்டி, நம்ம வந்தா தோத்துருவோன்னு. அப்ப 19ல ஒரு ஷேப்புக்கு வருது. சரின்னு அவர் 20ல டிசைட் பண்றாரு. 21 அன்பார்ச்சுனேட்லி 20ல கொரோனா வந்ததுனால அவர் ஒதுக்கிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் துணிந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிருப்பாரோ இல்லையோ பெரிய அரசியல் அதிர்வை உருவாக்கி நடந்திருக்கும். தொடருது 2026ல மக்களோட எதிர்பார்ப்பு வேண்டாம் பார்த்து. ஏன்னா திராவிடம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த திராவிடத்துக்குள்ளேயே சீமான் வந்து பலதை உடைச்சிட்டாப்ல. திராவிடன்றதே கிடையாதுப்பா, இது தமிழ்நாடுப்பா, இங்க எங்கப்பா திராவிடம்? அந்த ஐயா திராவிடம் குறித்து உங்க விஜய் அல்லது பிரசாந்த் கிஷோரோட நிலைப்பாடு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. நீங்க பிரசாந்த் கிஷோரை 21ல ஏனே கொண்டு வந்தீங்க? நீங்க ஏன் கொண்டு கேமராமேன் ஐயா அவருக்கு கேமராமேன் தான் அது. நீங்க டைரக்டரா கொண்டு வரீங்க, ப்ரொடியூசரா கொண்டு வரீங்க. சார் வியூகம் கிடையாது, விஜயின் யோகம். விஜயின் யோகம் தான் ஜெயிக்கும், வியூகம் இல்ல. வியூகமா யோகமான்னு பார்த்தா விஜயின் யோகம் தான் மக்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு கிட்டத்தட்ட 25-30 வருஷமா பார்த்த மூஞ்சி சார். இளைஞர்களுக்கு மிக மிக கொண்டாடுற ஒரு மூஞ்சி சார். சார் யூத் வரணும்னா பூத்துக்கு விஜய் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வரணும் சார். அப்பதான் யூத்துக்கு வந்து ஓட்டு போடும் சார். ஐ மீன் பூத்துக்கு வந்து யூத் ஓட்டு போடும். அதனால மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்ததுனால தவிர உங்களுடைய அரசியலுக்கு திரும்ப வரேன் சார். திரு தாமோதரன் பிரகாஷ், இங்க பிரசாந்த் கிஷோருடைய முதல் சர்வேல 15-20% அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதாவோ, அதுல இருந்து அவரை கூட்டணியோ இல்ல வந்து அவர் போறதோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு பேசப்பட்டதாகலாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு சார்? அவர் பேசுறத நிறுத்தலை. இன்னும் பிரவீன் காந்தும் நம்ம ரவீந்திரன் துரைசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து முன்னாடி ரஜினிக்கு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தாங்க சார். அந்த ஸ்ட்ராட்டஜியில ரஜினி பெறக்கூடிய வாக்குகள் என்பது 50% அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க.
இப்போ ஒருத்தர் புள்ளி விவரம் படிச்சார் இல்லையா, 4-2, 2-4, 3-6ன்ற மாதிரி. இந்த மாதிரி புள்ளி விவரத்தை படிச்சு அவங்க ஜட்ஜ் பண்ண தொகை வந்து 50% வாக்குகளை வந்து ரஜினி வாங்குவாரு அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க சார். விஜய் வந்து யோகத்துல வருவாரு அப்படின்னு இவர் பேசுறாரு. யூகத்துல வரமாட்டாரு, வியூகத்துல வரமாட்டாரு, யோகத்துல வருவாருன்னு அவரு தன்னோட உரைய பேசிக்கிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் வந்து குப்பை சார். இதெல்லாம் டோட்டலா வந்து இது குப்பையை தவிர இதெல்லாம் வேற எதுவுமே பயன்படுத்துங்க. அதோட பொருள் வேற விட்டுரும். ஆனா நீங்க ஒரு பத்திரிகையாளர் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் காத்து பேசலாம். ஒரு கணக்கு எடுத்து நாங்க வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். திருப்பி நான் பேசுறேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தயவு செய்து மரியாதையா பேசுங்க. வந்து இவங்க வந்து விவாதப்பட்டாங்க. 50% வந்து இவங்க எல்லாம் வந்து ரஜினிகாந்த் வருவாருன்னு சொல்லிட்டு, ரஜினிகாந்த் 50% வாக்குகள் பெறுவாருன்னு சொல்லிட்டு இதே நபர்கள் இன்க்ளூடிங் அண்ணாமலை, மாரிதாஸ், உங்களை விட நிறைய ஓட்டுகளை அடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லார் வாதத்தையும் ரஜினிகாந்த் பொய்யாக்கிட்டாரு, கமல் பொய்யாக்கிட்டாரு. ரஜினியால முடியல, கமலால முடியல, ஒண்ணுமே முடியல. ஜெயலலிதா மாதிரி இவர் வந்து முழுக்க படுத்து தூங்கி கொடநாட்டுல ஒரு நிமிஷம் அதாங்க பிரசாந்த் கிஷோர் தாங்க 50% வாக்குகள் வாங்குவார் ரஜினிகாந்த். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு